ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு 10th ஹிஸ்ட்ரி, அதாவது வந்து வரலாறில் பாடம் 2 இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம், இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சரியான விடையை பாருங்கள். இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கையை செய்து கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க. விடை வந்துட்டு போப். நான் வந்து இதில் வெறும் ஆன்சர் மட்டும்தான் சொல்கிறேன், ஆப்ஷன் சொல்ல கிடையாது. ஸோ அதனால் இது ஆன்சர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சொன்னால் உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும், எனக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். அடுத்து பாருங்க, யாருடைய ஆக்கிரமிப்போ மெக்சிகோ நாகரிகம் நிலைகுலைந்து போயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. விடை வந்துட்டு ஹெர்மன் கோட்ஸ். அடுத்தது, பெருநாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கி கொண்டனர் அப்படின்னு கேட்குறாங்க. விடை வந்துட்டு ஸ்பானியர். லத்தீன் அமெரிக்காவுடனும் அண்டை நாட்டுடனும் நட்புறவு எனும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. விடை வந்துட்டு ரூஸ்வெல்ட். அடுத்தது வந்துட்டு, உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. விடை வந்துட்டு லத்தீன் அமெரிக்கா. அடுத்தது வந்து நம்ம கோடிட்ட இடம் பார்க்கலாம். கோடிட்ட இடங்கள் பாருங்க. சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. டேஸ் அப்படின்னா ஃபெர்டினண்ட் லாசஸ்லி. நாசிச கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமையேற்றவர் டேஸ் அப்படின்னா ஜோசப் கோயபெல்ஸ். அடுத்தது, வியட்நாம் தேசியவாதிகள் கட்சி டேஸில் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. கிபி 1927. நாசிச ஜெர்மனியின் ரகசிய காவல் படை டேஸ் என அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. கெஸ்டஃபோ. தென்னாப்பிரிக்க ஒன்றியம் டேஸாம் ஆண்டு மே மாதம் உருவானது அப்படின்னு கேட்குறாங்க. கிபி 1910. அடுத்தது, ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவரான நெல்சன் மண்டேலா டேஸ் ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அப்படிங்கிறாங்க. 27 ஆண்டுகள். அடுத்தது பாருங்க, போயர்கள் டேஸ் என்றும் அழைக்கப்பட்டனர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்பிரிக்க நேயர்கள். அடுத்தது, சரியான கூற்றை தேர்வு செய்ய கொடுத்துருக்காங்க. கூற்றுக்கள் பார்க்கலாம். முதல் உலகப் போரின் போது ஆஸ்திரியாவை தெற்கு முனை போரில் தொடர்ந்து முனைப்புடன் ஈடுபட வைத்ததே இத்தாலியின் முக்கிய கடமையாக இருந்தது. இரண்டாவது கூற்று, இத்தாலியை காட்டிலும் நீண்ட காலங்களுக்கு ஜெர்மனி பாசிசத்தை கைக்கொண்டது. அமெரிக்காவில் மிக பெரும் பங்குச்சந்தை வீழ்ச்சி 1929 ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் நாளில் ஏற்பட்டது. ஃபோர்த் வந்து என்னன்னா, ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் மீதான தடை 1966 விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஸோ இது எல்லாமே கூற்று. இந்த கூற்றில் சரியானது எது அப்படின்னா விடை வந்துட்டு அதாவது 1, 2, 3 இதுதான் சரி. அடுத்து கூற்று காரணம் பாருங்க. தற்காப்பு. ஃபர்ஸ்ட் கூற்று பார்க்கலாம். தற்காப்பு பொருளாதார கொள்கையை முன்னிறுத்திய பொருளாதார தேசியம் எனும் புதிய அலையால் உலக வணிகம் பாதிக்கப்பட்டது. காரணம் பாருங்க, அமெரிக்கா கடன்பட்ட நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்ய விருப்பமில்லாமல் இருந்ததினால் இந்நிலை உண்டானது அப்படிங்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கூற்று சரி, ஆனால் காரணம் வந்துட்டு கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. அதனால ஆதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்தது பாருங்க, கூற்று 1884-85 நடைபெற்ற பெர்லின் காலனிய மாநாடு காலனி ஆதிக்க சக்திகள் ஆப்பிரிக்காவை தங்களின் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொள்ளலாம் என தீர்மானித்தது. காரணம் பாருங்க, ஆங்கிலேயருக்கும் போயர்களுக்கும் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போர் இத்தீர்மானத்துக்கு எதிர்ப்பானதாகும் அப்படிங்கிறாங்க. ஸோ விடை வந்துட்டு கூற்று காரணம் ரெண்டுமே வந்துட்டு சரியானது. அடுத்தது வந்துட்டு பொறுத்துக பார்க்கலாம். டிரான்ஸ்வால் வந்துட்டு தங்கம், டோக்கிங் வந்துட்டு கொரில்லா நடவடிக்கைகள், ஹிண்டன்பர்க் வந்து ஜெர்மனி, மூன்றாம் ரைக் ஹிட்லர், மாட்டியோட்டி இத்தாலி. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.